ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு வித்தியாசமா இருக்காரு தோற்றம். வித்தியாசமா இருக்கணும்ல. இருக்கணும். எதுவுமே ஒரு வித்தியாசம் இருந்தா தான் ஈர்ப்பு இருக்கும். அதைத்தான் வேடிக்கை பாக்குது உலகம். பார்த்ததே பார்க்க சகிக்கலையா. ஆனாலும் ஒரு வித்தியாசத்தை விரும்புறோம்ல. உண்மை. மாற்றத்தை விரும்புறோம்ல. உண்மை. மாற்றமா இருக்கணும். அதான உண்மை. இருக்கணுமா இல்லையா? மாற்றம் இருக்கணும்ல. ஆமா. என்ன வேலையா இங்க வந்தீங்க? நீங்க வந்திருக்கீங்க என் இடத்துக்கு. நீங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? பாரு மிரட்டுறாரு. ஆத்தாடி பெரிய ஆளாத்தான் இருப்பிய போல இருக்கு. அப்படியா? அம்மா இந்த இடத்துக்கு நீங்க தான் சொந்தக்காரரா? அம்மா இந்த இடம் யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். எது சொந்தம்? இந்த இடம் உனக்கு அது சொந்தம், எனக்கு அது சொந்தம், உலகத்துக்கு அதுதான் சொந்தம்டான்னு. ஐயா அது சொன்னது உண்மை. தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழிபாலா போச்சு. அப்புறம் எப்படி சொந்தமாகும்? மனுஷன் வாழ்ற வரை இந்த இடம் நமக்கு தான் சொந்தம். ஆடி இடங்கு வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமடான்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காரு. அவர் தான் சொன்னாரா? அவர் சொல்லு. நல்லா தெரியுமா உனக்கு? அவர் தான் சொன்னாரு. நல்லா யோசிச்சு சொல்லியா? யோசிச்சுதான் சொல்றேன். பொய்யா சொல்றேன். ஆடி இடங்கு வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமடா. சரி இருக்கட்டும். 6 அடியும் சில பேருக்கு கிடைக்கிறது இல்ல. வேறு விதமா போயிருச்சு. உண்மை. ஆமா. இப்ப மாறிடுச்சுல. பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடு அறியன்னு. ஆமா. பையூர்னா எது? பையூர்னா அங்கிட்டு நம்ம வீட்டு இருக்குல்ல மேலூர் பக்கத்துல. ஆமா. மதகுவடி பக்கத்துல பையூர். பையூர் அது இல்லையா? பையூர்னா கருப்பையூர். பையூரிலே இருந்து சரி பாலூரிலே வளர்ந்து பால் குடிச்சானே வளர்றான். உண்மை. மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறி மெஞ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு. மெஞ்ஞானம். ஒரு குழந்தை வளர்க்கறதுனா எப்படி வளர்க்கணும்? விவேகானந்தருடைய அம்மா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எங்க அத்தை தானே. அத்தையா? ஆஹா என்னடா புதுசா ஒரு நீங்க விவேகானந்தர் வாரிசா?